Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பெர்மிஜா அப்படின்ற ஒரு தீவை பற்றி தான் பார்க்க போறோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ பக்கத்தில் வந்து இந்த தீவு வந்து அமைஞ்சிருக்கு. இதனுடைய சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து தெரிய வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிஜா அப்படின்ற சொல்லப்படுற இந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேப்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இது எப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1519 வந்து தோன்றிருக்கு. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து இந்த பெர்மிஜா அப்படின்ற தீவு வந்து தோன்றிருக்கு. அதாவது 1400 வந்து முன்னாடி, ஸோ 1500 அந்த காலகட்டங்களில் வந்து தோன்றிருக்கு. ஸோ இதை வந்து இப்போ எதுக்காக வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு, ஸோ இதை பற்றின பேச்சு வந்து எதுக்காக வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து இதோட உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த வருஷம் வந்து தோன்றிருக்கு, ஸோ இப்போ எந்த இயரில் வந்து நம்ம இருக்கோம், கிட்டத்தட்ட 15th 16th செஞ்சுரிக்கு முன்னாடி வந்து இந்த பெர்மிஜான்ற ஒரு தீவு வந்து தோன்றப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து இது பாதி மக்களால் வந்து தடை செய்யப்பட்ட பகுதியாக இருந்திருக்கு. சில மக்களால் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்படுது. சில மக்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அமெரிக்க குடிகளை சேர்ந்தவங்க தான் வந்து இந்த பெர்மிஜான்ற இந்த பகுதியை வந்து ஆக்கிரமிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு குட்டித்தீவை வந்து ஆக்கிரமிச்சிட்டு வராங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 1516 இருந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா 17th செஞ்சுரியில் ஒரு மேப்ல வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ வரைபடமாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரைபடத்தில் வந்து வச்சிருக்காங்க. பட் இதை வந்து சில பகுதியை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தீவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்டிருக்கு. சில பகுதியில் இருக்கிறவங்க வந்து அதை வழக்கமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தீவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிஷர்ஸ்மேன்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து அங்கே போகிறது வாடிக்கையாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவும் யூஎஸ், ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கையாள தொடங்கியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து மெக்சிகோ பகுதியை சார்ந்த ஃபிஷர்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா யூஎஸை வந்து கடுமையாக வந்து பிளேம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்க வந்து இங்கே இந்த பெர்மிஜான்றது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தன்மையாக வந்து பார்த்தீங்கன்னா 22 மில்லியன் வந்து ஆயில் வந்து எடுக்கலாம். இந்த தீவில் வந்து 22 மில்லியன் வந்து ஆயில் வந்து எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு கெப்பாசிட்டியான வாய்ந்த ஒரு தீவு. ஸோ இதை வந்து யாருக்குமே தெரியாமல் யூஎஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து யூஎஸ்லேருந்து வரவங்களை வந்து இவங்க கேள்வி கேட்கறதும் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நடத்தப்பட்டிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவை பற்றின ஒரு 2000 இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவை பற்றின ஒரு முக்கிய ஆராய்ச்சியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ தான் இதில் இருக்க உண்மை வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மெக்சிகோவும் யூஎஸ் ரெண்டுமே சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2021 தான் வந்து இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட்டாக பாதுகாக்கப்படணும். ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த தீவை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய சில உண்மைகள் வந்து ஸோ அந்த காலத்தில் வந்து எல்லாம் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது, எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் இருக்க உண்மையெல்லாம் வந்து சில வந்து பொய்யா இருக்கலாம். சில வந்து ஜியோலஜிஸ்ட் வந்து அவங்களோட ஆராய்ச்சியை மேம்படுத்துறதுக்காக அவங்க ஏதாவது உண்மைகளை வந்து சொல்லியிருக்கலாம். பட் இதை வந்து கம்ப்ளீட்டாக பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்மிஜான்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் மட்டும் இல்லாமல் சில இன்னும் வந்து கனிம வளங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கும் மேற்பட்ட தீவுகள் வந்து இந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த எல்லா தீவையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த மாதிரி இந்த பெர்மிஜான்றது வந்து பார்த்தீங்கன்னா 15th செஞ்சுரியிலேருந்து இப்போ 2024 நம்ம வந்துட்டு இருக்கோம். இத்தனை இயர் கழிச்சு இதை வந்து பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை 2 கண்ட்ரிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பகுதிகளுக்குமே வந்து நடுவில் இருக்கிறதுனால ஸோ இதனுடைய சிறப்புத்தன்மையெல்லாம் வந்து அவங்க பேசிட்டு, அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின விஷயங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் கூட அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் கூட அவங்க வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு பாடப்பொருளாக வந்து அறிவிக்கணும். ஸோ இதை பற்றின உண்மைகளை வந்து இப்போ நம்ம கண்ட்ரி பக்கத்தில் எப்படி மாலத்தீவு இருக்கோ, ஸோ இந்தியா பக்கத்தில் எப்படி சில தீவுகள்லாம் இருக்கோ அதை பற்றின இது மாதிரியான விஷயங்களை வந்து அடுத்து வரவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியில் வந்து பாடத்திட்டமாக வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பற்றின விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா பெர்மிஜா அப்படின்ற ஒரு தீவை சர்ச் பண்ணிங்கன்னா மெக்சிகோ பக்கத்தில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பழங்குடியினர்லாம் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இதோட முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22 மில்லியனுக்கு மேலே மில்லியன் லிட்டருக்கு மேலே ஆயில் வந்து எடுக்கலாம் அப்படின்றதான் என்னோட முக்கிய விஷயமே. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா
யூஎஸோட பொருளாதாரம் வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பெர்மிஜான்ற தீவு வந்து குறிக்குது. ஸோ இதை பற்றினா இதை பற்றின விஷயங்களை தான் வந்து அவங்க பாதுகாக்கணும். ஸோ இதை வந்து மற்ற கண்ட்ரிக்கு வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து 1500களுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து இது பற்றின விஷயங்கள் வந்து இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பட் நீங்கள் வந்து இந்த பெர்மிஜான்ற தீவை வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மேப்பில் கூட அந்த காலத்தில் வந்து அது இல்லாமல் இருந்திருக்கலாம் பெர்மிஜான்றது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேப்பில் ஆட் பண்ணி ஸோ எப்பயுமே வந்து வர மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிஜான்ற தீவை வந்து தெரியப்பட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் சிலரால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பாதி கதைகள் வந்து அது ரூமர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இது எல்லாமே சயின்டிஃபிக் முறையில் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் இந்த பெர்மிஜான்ற தீவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் இந்த பெர்மிஜான்ற தீவு வந்து இங்கே மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிஸுமே ஒரு தீவு வந்து ஒரு விஷயங்களை வந்து தந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கூட மாலத்தீவுன்ற ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கும். சில சர்ச்சைகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸுமே இலங்கையில் கூட நம்மளுக்கு பக்கத்தில் கூட தீவுகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸுமே ஒரு தீவுகள் ஒரு மர்மமான விஷயங்களை வந்து தந்தது தான் இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வருது. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.